உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவர் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ என்னுடைய பிரியமானவள், நீ என்னுடைய பிரியமானவன், உன்னை தான் பிடிக்கும் அப்படின்னு ஏசு சொல்கிறாங்க. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ உடனே பதில் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான் காரணமே, அதுதான். அவர் உங்களை நேசிக்கிறாரு. அதனால் இப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க, அப்படி தானே? எதுக்கோ ஒன்றுக்கு இப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதற்கு தான் பதில் வருது. இப்போ தான் ஆரம்பிச்சேன்றீங்களே, அவர் கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா நீங்கள் அவருடைய பிரியமானவன், பிரியமானவள், அவருக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என்னங்க ஏசு எப்போதும் சோதிப்பார் அப்படிதாங்க நினச்சேன். அவருக்கு எங்களை பிடிக்குமா? ஏசு எப்போதும் சிட்சிப்பார், அடிப்பார், தண்டிப்பார் அப்படி தான் நினச்சேன். அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறதுனால தான் அடியும் நம்ம வாங்குகிறோம். அவர் நேசிக்கிற பிள்ளைங்கள தான் அடிப்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் அவருடைய செல்ல குட்டிங்க, செல்லங்க. அதனால தான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அடி வாங்குகிறோம் நம்ம. அவர் தண்டிக்கிறாரு, அதுதான் உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் எரிஞ்சு கொட்டுவார், எப்பவும் கோபமாக இருப்பார் அப்படி தாங்க நினச்சேன் நான். இவ்வளோ அன்பானவரா? உங்கள் மேலே ரொம்ப அன்பான தேவன். நீங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிங்க ஜெபிக்க, ஏதோ ஒன்றுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களே, அதுக்கு தான் உடனே பதில் வருது. உடனே செய்து தரேன்றாரு. ஏன்னா நீங்கள் அவருடைய செல்லக்குட்டிங்க. ஓகேங்களா? அதனால் ஜெபத்துக்கு உடனே பதில் வருது. சந்தோஷமா? அவர் உங்கள் மேலே உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிறாரு. ஒரு நாள் பிலேயாமுக்கு ராஜா கூப்பிட்டு விட்றார் பிலேயாமை. அந்த ராஜா பேர் பாலாக். ஏய் வா, நீ பிலேயாம் இங்கே வா, ஏன் நான் சொல்கிறவங்களே நீ சபிச்சிடு அப்படின்னு சொல்லி ஆள் விட்டு கூப்பிடுறாரு. ஏன் அந்த ராஜா சபிக்க சொன்னார்னா, அந்த ராஜாவை எதிர்த்து இஸ்ரவேல் மக்கள் வந்திருக்காங்க சண்டை போடுறதுக்கு. ராஜா போய் பார்க்குறாரு, பாலாக் ராஜா போய் பார்க்குறாரு, போர்க்காலத்தில் போய் பார்க்குறாரு. பயங்கர பலசாலிகளாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக எதிர்த்து போர் செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிலேயாமை கூப்பிட்டு சபிக்க சொல்லிடலாம். பிலேயாம் சபிச்சிட்டானா அவ்வளோதான், நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் இந்த போரில் வெற்றி கொள்ளுவேன் அப்படின்னு பாலாக்குக்கு சந்தோஷம் வந்துருச்சு. நான் தனியாக இப்போ போய் போருக்கு போனால் தோத்துடுவேன். ஃபஸ்ட்டு பிலேயாம் இவங்களை சபிக்கட்டும், சபித்த உடனே இவங்க சபிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவாங்க, அப்புறம் நான் போய் போர் செய்வேன் சொல்லிட்டு பிலேயாமை கூட்டிகிட்டு வந்துட்டான். பிலேயாம் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, தேவனுடைய அவர் என்ன மாதிரி அவர் வச்ச இந்த ஜனங்கள் அவருடைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். என்னாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபோது. இஸ்ரவேல் மக்களை அவர் ஆசீர்வதிக்க தான் செய்வார், அவர் சபிக்க மாட்டார். ராஜா கிட்ட சொல்லிடுறான், ராஜா இந்த போர் பயங்கர கடினமாக தான் இருக்கும், இஸ்ரவேல் மக்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார், என்னால் சபிக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் பாருங்க. தேவன் ஒருத்தர் மேலே பிரியம் வச்சுட்டாருன்னா அவங்களுக்கு சாபமே வராமல் பார்த்துப்பார். என்னங்க எப்பவுமே எங்கள் வீட்டில் எக்கச்சக்க சாபங்கள் வீட்டில் கிடக்குது அப்படின்றீங்களா? சாபம் இருக்காது. தேவன் பிரியமாக இருந்துட்டார்னா ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும். யாராவது சபிக்கணும்னு நினச்சா கூட அவங்க வாயை அடைச்சிடுவார். பிலேயாம் வாயை அடைச்சி வச்சுட்டார், அவ்வளோதான். எந்தவித சாபமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது, ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வரும்.
உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சரிங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிங்களே, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்களே, அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வருது. அவர் கொடுக்க ரெடிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. சாமி, உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே பிரியத்தை கொட்டுறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்க, எதுக்கோ ஒன்றுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு உடனே பதில் கிடைக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி. நான் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களாம் ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகள், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? கஷ்டம்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அங்கேயே அச்சு உதச்சி திருத்தி எங்களை அனுப்பிடுங்க, பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துட கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, பேய் நடத்தும் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பா. உங்களுக்கு நன்றியப்பா. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சி பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.